2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வேலூர் மாநகராட்சி 2வது மண்டலம் 27வது வார்டுக்கு உட்பட்ட நேரு நகர், வ.உ.சி. நகர், மலைமேடு பகுதியில் சுமார் 2000 குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கேயே வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு அடுத்த மாதம் வேலூர் வரும் முதல்வர் ஸ்டாலின் பட்டா வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக பட்டா பெற தகுதியுள்ளோரை முறைப்படுத்தும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தகுதி உள்ளவர் வீடுகளுக்கு செல்லும் வருவாய்த்துறையினர் வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி, கார் இருந்தால் பட்டா கிடையாது என்றும், அப்படி வேண்டும் என்றால் தங்களை கவனிக்குமாறு கேட்பதாக கூறப்படுகிறது. இன்று பெரும்பாலும் டிவி, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலைதான் இருக்கிறது. இதை பயன்படுத்தி ஆட்களுக்கு தகுந்தாற்போல் பட்டா வழங்க 1 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வருவாய் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுபற்றி மக்களின் புகாருடன் 27வது வார்டு திமுக கவுன்சிலர் சதீஷ் சோசியல் மீடியாவில் வீடியோ வெளியிட்டுள்ளார். பட்டா எவ்வளோ கேட்டாங்க உங்ககிட்ட? 9 லட்ச ரூபாய் கிடைக்கலாம். 9 லட்சம் ரூபாய் யார் கேட்டது? வந்த விஏஓ வீட்டுக்குள்ள செக் பண்ணி டிக் பண்ணி போறவங்க கேட்டு போய் சொல்லிட்டு போறாங்க. வீட்டுல இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. 9 லட்சம், 10 லட்சம், 3 லட்சம், 6 லட்சம் கேட்கறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு பெரிய ஏரியா இவ்வளோ கேட்கறாங்க. அது பட்டா குத்தானது கொடுக்கணும். லோனாலும் வாழ்ந்துட்டு போறோம். இதை பண்ணிக்கிறோம், அதை பண்ணிக்கிறனாக்கா 30 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து ஏதோ ஒரு வீடு வாசல் இல்லைன்னா வெளியே போய் வாங்கிக்கிறது போகிறோம். 20 ஓட்டு சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கட்டிச்சு. எக்ஸாம்னா நம்ம கட்டிக்கிறோம் வீடை. சொல்லு. இந்த பட்டாக்கு வந்து வர விஏஓங்க என் வார்டு ஃபுல்லாவே வந்து 8 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 50,000, 1 லட்சம் கேட்குறாங்களாம். இது 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கொடுக்குறதா நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி பட்டா வாங்கிக்கிறோம். நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து இத்தனை வருஷமாக எங்களுக்கு கரண்ட்டு கொடுத்துட்டு, காவா போட்டு கொடுத்துட்டு, ரோடு போட்டு கொடுத்துட்டு, வர அதிகாரிகளை தயவுசெய்து செக் பண்ணுங்க. எல்லாம் பட்டா காசு கேட்குறானுங்களாம் பாருங்க. அது என்னன்னு பார்த்து உடனே அது ஆக்ஷன் எடுங்க. அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக திமுக கவுன்சிலரே வீடியோ வெளியிட்டிருப்பது மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.